கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். விவசாய குரூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த விவசாய குரூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு நெல் பயிரில் வெள்ள பாதிப்பு மேலாண்மை பற்றி தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். அதாவது வடகிழக்கு பருவமழை நம்ம ஆரம்பித்த உடனே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, சிலதை நம்ம வடிகால் வசதியை ஏற்பட்டு செய்யணும். அதாவது வடிகால் வசதி எப்படின்னா, நம்ம எங்கே நம்ம தண்ணி விடுமோ அது ஏற்ற மாதிரி நம்ம வடிகால் வசதி செய்து நம்ம முன்னேற்ற வகையை எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த மர வகையில் தென்னை மரம் அது மாதிரி அடர்ந்து இருக்கும், அதை நிறையா கழிக்காமல் இருப்பாங்க. அது மாதிரி இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நம்ம கழிச்சு விட்டோம்னா சப்போஸ் புயல் காற்று வந்தால் கூட அதை எதிர்கொண்டு அது பாதிப்பு இல்லாமல் நம்ம தட்டு. தரைமட்டம் மற்றும் வடிகால் வசதி இருந்ததுன்னா தண்ணி வடிஞ்சு விடுவோம். அந்த தரைமட்டம் வடிகால் வசதி இல்லாத தண்ணி நீர் தேங்கி நிற்பதால் பல நாளுக்கு அந்த நெல் வயலே தேங்கி நிற்பதால் அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது. அது இப்போ நம்ம தண்ணி தேங்கி நிற்பதால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுன்னு பார்ப்போம். அதாவது தண்ணி வயலில் தேங்கி நின்றுதுன்னா, அதாவது பல நாட்கள் தேங்கி நின்றுதுன்னா அதில் போரான், சிங்கு, அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் தழை சாம்பல் சத்து ஆகிய சத்துக்கள்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். தண்ணி தேங்கினாலே சரியான எடுத்துக்க முடியாமல் கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மண் அதிகம் குளிர்வுத்தன்மை, அதாவது தண்ணி தேங்கி நிற்பதால் மண் குளிர்வுத்தன்மை அடைஞ்சு இருப்பதனால வெப்பம் மண் வெப்பம் அடைத்து கால அவகாசம் அதிகமாகும். அதனால் போதிய சத்துக்கள் மண்ணில் எடுத்துக்க முடியாது. தேங்கி வயலில் அதிக நாள் நிற்பதாக பிராண வாயு மண்ணில் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அந்த தண்ணி தேங்கி நிற்பதால் அந்த சுவாசத்துக்கான இது கிடைக்காது. அது கிடைக்காம இருப்பதால் அதனுடைய நுண்ணுயிர்களின் செயல்திறனை குறைஞ்சிடும். அதாவது காய்ச்சலும் பயிர் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் காய்ச்சலுமாக இருக்கணும். அப்போ தான் பயிர் சரியான மகசூல் கிடைக்கும். அது மாதிரி சாதாரணமாக நம்ம சாகுபடி செய்கிற பயிராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம தண்ணி தொடர்ந்து நிறுத்தக்கூடாது. காய்ச்சலும் நம்ம சாகுபடி செய்யணும். அது மாதிரி அது ஏற்ற மாதிரி தான் மழை அதிகமாக பெய்தாலும் தண்ணி பல நாட்கள் தேங்கி நிற்கும். மழை நீர் நம்ம வடிகால வசதி இருந்தாலும் சரி, அந்த தண்ணி கீழே வடிவது மூலமாகவும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் தழை சத்து, சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து மற்றும் அனைத்து வகையான நுண்ணூட்ட சத்துக்களும் அடித்து கீழே நம்ம இறங்கிடும். அதாவது நம்ம தண்ணி வடிகால் வசதி இருந்தாலும் இறங்கி போயிடும். அதையும் நாம் மேலாண்மை செய்யணும். அது எப்படி பண்ணோம்னா, பாதிப்பு தண்ணி தேங்கினாலும் பாதிப்பு, தண்ணியுடைய இறங்கி வெள்ள பாதிப்புனா தண்ணி இறங்கி போனாலும் பாதிப்பு பற்றி பார்த்தோம். இது எப்படி நம்ம மேலாண்மை பண்ணலாம் பற்றி பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு தழை சத்து அடித்து அதிகமாக போகாதனால அமோனியா வடிவில் அந்த உரத்தை அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூரியாவாக போனோம்னா யூரியா சிப்சம் மணல், அதாவது யூரியா 1 பங்கு, 3 பங்கு சிப்சம், 5 பங்கு மணல் அது ஒன்றா கலந்து ஒரு நைட்டு கலந்து வச்சு மறுநாள் எடுத்து நம்ம இட வேண்டும். டிஏபி சொல்லுவோம், டை அமோனியம் பாஸ்பேட், அது 2%. அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ, அதான் 2%. 100 லிட்டர் தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா 2 கிலோ டிஏபி வாங்கி முதல் நாளே ஊற வச்சு மறுநாள் நல்லா வடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களையும் நம்ம இளவழி மூலமாக தெளித்தனாலும் நம்ம வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பயிர் சேதத்திலேருந்து நம்ம மீண்டும் நம்ம கொண்டு வரலாம். இன்னொன்று நம்ம நுண்ணூட்ட கலவை சொன்னோம்னா ஸ்ப்ரே பண்ணுறது, அதுவே நம்ம எம்என் மிச்சம்னு சொல்லுவாங்க. நுண்ணூட்ட கலவை அது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அதை மணலில் கலந்து நம்ம தூவலாம். அது உங்களுடைய அருகில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தில் கிடைக்கும். இல்லை நம்ம கடையில் கூட வாங்கிக்கிறோங்க. ஏக்கருக்கு 5 கிலோ தேவையான அளவு மணலை கலந்து நம்ம தூவோம். இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு விவசாய குரூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.